திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழகள் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தன் திருவடிகளை போற்றி கொண்டு இந்த இனிய காவியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த ஒள்ளையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரித்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு காரைக்கால் அம்மையாருடைய சரிதத்தை உள்ளுக்குள்ளே நாம் செல்லலாம். கடந்த 3 வாரமாக காரைக்கால் அம்மையாருடைய பிறப்பு, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது, அவர்களுடைய சிவ தொண்டினுடைய அந்த அமைப்பு, அடியார்களுக்கு அன்னமிடுகின்ற அந்த பண்பு, ஒரு நாள் 2 மாங்கனிகள் அவனுடைய கணவனாருக்கு கிடைக்க அவன் அதை வீட்டிற்கு அனுப்பி வைக்க, அன்றைக்கு அமுது செய்வதற்காக ஒரு அடியார் இல்லத்திற்கு வர உணவை தவிர, சாதத்தை தவிர மற்ற பொருள்கள் ஏதும் தயாராகாத நிலையில் அந்த மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து அடியாருக்கு அன்னம் படைப்பு செய்துவிட, பிறகு வீட்டிற்கு வருகின்ற உணவருந்த வந்த கணவனுக்கு மற்றொரு கனியை அவர் களத்திலே பரிமாற, அதை உண்ட அவன் மிகுந்த சுவையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாவின் சுவைக்கு அடிமைப்பட்டு மற்றொரு பழத்தையும் கொண்டு வருமாறு புனிதவதியாரை பணிக்க, ஏற்கனவே ஒரு பழம் அடியாருடைய உணவிற்கு அவர்களுக்கு அளித்து விட்டதனால மற்றொரு பழம் இன்மையால் பெருமானிடத்திலே சென்று இந்த தர்ம சங்கட நிலையிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று மனம் ஒருமைப்பட்ட நிலையிலே வேண்ட, பெருமானுடைய திருவருளினாலே சிவலோகத்திலிருந்து ஒரு மாங்கனி அவருடைய கையிலே கிடைத்தது. அதை கொண்டு வந்து கணவனாருடைய களத்திலே அவர் பரிமாறினார். அந்த பழத்தை சுவைத்து சாப்பிட்டவன், இந்த பழத்துக்கும் முன்னால் சாப்பிட்ட பழத்திற்கும் சுவையிலே வித்தியாசம் இருக்கிறது, இந்த பழம் முதலில் சாப்பிட்டதை விட இன்னும் அதிகமான சுவையோடு இருக்கிறது, இந்த பழம் ஏது என்று, யார் கொடுத்தார்கள், இது ஏது என்று அவன் கேட்க, இவருடைய நிலையானது புனிதவதியாருடைய நிலை தர்ம சங்கடமாகியது. உண்மையை சொன்னால் இது இறைவனுடைய திருவருளினாலே சிவபெருமான் அளித்த கனி என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த மனநிலையை அவனுக்கு இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் கணவனார் ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கான பதில் சொல்லாமல் இருப்பது அந்த இல்லறத்திற்குரிய கடமை, இல்லறத்திற்குரிய அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டதாக, கணவன் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தன்னுடைய கடமையிலிருந்து நீங்குவதாகும் என்று ஒருவாறாக தேர்ந்து எப்படி இருந்தாலும் கணவனிடத்திலே உண்மையை சொல்ல வேண்டும் என்று நடந்த செய்திகளை, மாம்பழத்தை அனுப்பியதும் அடியாருக்கு அன்னமிட்டதையும் தற்பொழுது மற்றொரு மாம்பழத்தை கொடுத்து 2வது பழத்திற்காக பெருமானிடத்திலே வேண்டி பெற்றது அந்த உண்மையை அவர் கணவனிடத்திலே சொல்லுகிறார். அதை கேட்ட அவன் அதை அவனாலே உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அப்படி என்றால் இன்னொரு பழத்தை, இது பெருமான் அருளினாலே வரப்பட்டது என்றால் எங்கே பார்க்கலாம், இன்னொரு பழத்தை நீ கேட்டு வாங்கு என்று அவன் சொல்லுகிறான். அம்மையார் உள்ளே சென்று பெருமானிடத்திலே, என்னுடைய வார்த்தை பொய்யாகி போகும், ஆகவே மற்றொரு பழத்தை தர வேண்டும் என்று கணவனாருடைய சந்தேகத்தை போக்குவதற்காக, உன்னுடைய திருவருளை மெய்ப்பிப்பதற்காக அது இன்னொரு பழத்தை எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி பெருமான் அவருக்கு மற்றும் ஒரு பழத்தை அவருடைய கைகளிலே கொடுக்கிறார். அதை கொண்டு வந்து கணவனாரிடத்தில் அவர் கொடுக்கிறார். கணவனாகிய பரமதத்தன் பழத்தை
இப்புறமும் அப்புறமுமாக திருப்பி திருப்பி பார்த்த நிலையில் அந்த பழம் மறைந்து விடுகிறது. அதை பார்த்து அதிசயித்த அவன் வியந்து போனான். அவன் மனதிலே பயம் ஏற்பட்டது. இந்த பெண் தான் இத்தனை காலம் மனைவி என்று உரிமை பற்றி அவளோடு குடும்பம் நடத்தி அவளோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவள் சாதாரண மானிட பெண் இல்லை, இவள் ஒரு தெய்வ பெண், அணங்கு என்று அவன் நினைத்தான். ஆகவே இவளோடு இனி நாம் குடும்பம் நடத்துவது தகாது, நம்முடைய தகுதி அதற்கு ஏற்றதல்ல, தன்னை விட அவள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் தெய்வ பெண் என்று அவன் தன் மனதிலே நினைத்தான். ஆதலினாலே அம்மையாருடன் இல்லறத்தை தொடர்ந்து நடத்துவதிலிருந்து விலகி கொள்ள நினைத்தான். அதற்கு உபாயமாக வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்து பொருள் ஈட்டி வருவேன் என்று தன்னுடைய சுற்றத்தார்களெல்லாம் அவன் சொல்லி வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தான். இல்லறத்திலே அதுக்கு செல்லுகின்ற வரையில் மனைவியுடன் அவன் தொடர்பு இல்லாமல் இருந்தான். துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்பின்றி ஒழுகும் நாளில் என்று சேக்கிழார் அதை காட்டுவார். இல்லறத்தில் இருந்தானே ஒழிய இல்லறத்திற்குரிய மனைவியுடன் அவளை ஏவல் கொள்ளுவதோ அவளோடு தொடர்பு கொள்வதோ இல்லற வாழ்க்கை வாழ்வதையோ தவிர்த்து அவள் தெய்வ பெண், அவளிடத்திலே விலகி இருக்க வேண்டும் என்று வெளிநாடுகளுக்கு செல்கின்ற முயற்சியை மேற்கொண்டான். தன்னுடைய சுற்றத்தார் இடத்திலே சொன்னான். எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய மரக்கப்பலை தயார் செய்து அந்த கப்பலிலே சென்று வெளிநாட்டிற்கு வியாபாரம் செய்ய சென்றான். களம் சமைத்து அதற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் புலங்களில் விரும்பு பண்டம் பொருந்துவ நிரம்ப ஏற்றி நலம் தரு நாளில் ஏறி நளிர் திரை கடல் மேல் போனான் என்று அவன் போனான் தான். சேக்கிழார் பெருமான் போயிட்டு வந்தான்னு சொல்லலை. சேக்கிழார் சொல்லுகின்ற போது போனான். ஏன்னா அம்மையாருடைய வாழ்க்கையை விட்டு, புனிதவதி என்று சொல்லக்கூடிய அம்மையாருடைய வாழ்க்கையை விட்டு அவன் அப்பொழுதே போய்விட்டான் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக காட்டுகிறார். அவன் வெளிநாட்டிற்கு சென்றான். அங்கே பல பொருட்களை வியாபாரம் செய்து மீண்டும் பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு திரும்ப வந்தவன் காரைக்கால் நகரத்திற்கு வராமல் கப்பலை பாண்டிய நாட்டிலே ஒரு துறைமுக பட்டணத்திற்கு சென்று அங்கு இறங்கினான். காரைக்காலிலிருந்து புறப்பட்டு சென்றவன் மீண்டும் காரைக்காலுக்கு வராமல் பாண்டிய நாட்டிலே ஒரு பட்டணத்துக்கு சென்றான். படர்புணல் கன்னி நாட்டு ஓர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் என்று சேக்கிழார் அதை காட்டுகிறார். அந்த நகரத்திலே போய் அங்கே தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கி பெரிய வாணிகனாக அங்கே இருந்தான். இதுக்கெல்லாம் பல காலம் ஆயிருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னாக்கா பல ஆண்டுகள் போயிருக்கணும். ஒரு 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் கடந்திருக்கலாம். அந்த துறைமுக பட்டணத்தில் இறங்கியவன் அங்கே பெரிய வியாபாரம் செய்து புகழ் பெற்று அங்கே இருந்த ஒரு பெரிய வாணிகருடைய மகளை திருமணம் செய்து கொண்டான். பெறல் அரும் திருவினாலை பெருமணம் புணர்ந்து முன்னை அறம் இயல் நறுமன் கூந்தல் அணங்கனால் திறத்தில் அற்றம். ஆனால் யார்கிட்டையும் அவன் என்ன சொல்லலை, காரைக்காலில் இந்த மாதிரி புனிதவதி என்பாரை நான் திருமணம் செய்திருக்கிறேன், முதல் மனைவி இருக்கிறாள் என்ற செய்தியை அவர்களோடு தனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்தினாலே தான் கிளம்பி வந்ததை பற்றிய எதுவும் சொல்லலை. தன்னுடைய விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் சொல்லாமல் அங்கே 2வதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவள் மூலமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான். முருகலர் சோலை மூதூர் அதன் முதல் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்ன எய்திய திருவின் மிக்கு என்று பெருகு ஒரு விளக்கும் போல் ஒரு பெண் கொடி அறிவின் பெற்றான். ஒரு பெண் குழந்தையை பெற்றான். அந்த பெற்ற குழந்தைக்கு இவனுடைய முதல் மனைவியாகிய புனிதவதி என்பவருடைய பெயரை அவன் வைத்தானாம். மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேணி தான் முன்பு உடன் உறைவு அஞ்சி நீத்த ஒரு பெரும் மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுழம் என்றே கொண்டு கடன் அமைத்து அவர்தன் நாமம் காதல் செய் மகவைக்கு இட்டான். புனிதவதியாரை அவன் எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டான், மனைவி என்ற தானத்தை எல்லாம் விட்டுட்டு அவள் தன் குலத்தை விளங்க வந்த தெய்வம் என்றே அவன் நினைத்தான். உடன் உறைவு அஞ்சி நீத்த ஒரு பெரும் மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுழம் என்றே கொண்டு அவள் தன்னுடைய குலத்தை விளக்க வந்த, தனக்கு வாழ்வு தர வந்த தெய்வ பெண், குலதெய்வம் என்று
அவன் எண்ணினானாம். அதனாலே புனிதவதி என்ற பெயரை தான் பெற்ற குழந்தைக்கும் விட்டு வளர்த்து வந்தானாம். இப்படி அவன் பாண்டிய நாட்டில் அவன் அந்த மாதிரி செட்டில் ஆகி அப்படி இருக்கான். குடும்பத்தை விட்டு சென்று சில பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கெல்லாம் சில பல ஆண்டுகள் ஆகியிருக்கணும். அத்தனை காலமும் இவர் என்ன செய்தார்? காரைக்காலில் இருந்த இவர் என்ன செய்தார்? மனையறம் காத்தார் என்று சேக்கிழார் சொல்கிறார். இந்நிலை இவன் இங்கு எய்தி இருந்தனன் இப்பால் நீடும் கன்னிமா மதில் சூழ் மடல் காரைக்கால் வணிகனான தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளார் தாமும் மன்னிய கற்பினோடு மனை அறம் புரிந்து வைக. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவங்க அடியாறுகளுக்கு அன்னம் பாலிக்கிறது முதலான தொண்டுகளையும் அவர்களுக்கு வேண்டுவன கொடுப்பது என்பதை அவர்கள் செய்து வந்தார்கள். அதையே தொடர்ந்து செய்து கணவன் வருவான், கடலிலே சென்றவன் மீண்டு வருவான் என்று அவனை எதிர்பார்த்து காத்திருந்து அவர்கள் இல்லத்திலே இருந்து செய்யக்கூடிய தர்மங்களை எல்லாம் தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி இப்படி கொஞ்ச நாள் ஓடி இருக்கும்போது லேசாக ஒரு செய்தி வருது. பாண்டிய நாட்டில் ஊரில் பெருமான் சேக்கிழார் பெருமான் பாண்டிய நாட்டில் ஓர் பட்டினம் தண்ணின்னு சொல்லுகிறபடி இது எந்த ஊர் என்பதை நமக்கு குறிப்பாக சொல்லலை. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவன் எந்த ஊரில், பாண்டிய நாட்டில் எந்த ஊரில் இருந்தான் என்பது தெரியலை. ஆனால் வாணிகம் செய்வதனாலே சோழ நாட்டு வாணிகர்கள், பாண்டிய நாட்டு வாணிகர்கள், அதுவும் கடல் வாணிகம் செய்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொள்கின்ற பொழுது அந்த நடப்புகளை எல்லாம் பேசுவாங்க. இது நடைமுறை, உலக நடைமுறையில் யார் என்ன, எங்கே உள்ளவங்க, நீங்கள் என்ன அப்படிங்கிற தொடர்பு வருகின்ற பொழுது இவனை பற்றிய செய்திகள் எல்லாம் சோழ நாட்டு வாணிகர்கள் மூலமாக தெரிகிறது. அது மாதிரி பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய வியாபாரி அங்கேயே கல்யாணம் பண்ணி நல்ல வியாபாரம் செய்கிறான் என்று அவனை பற்றிய செய்திகள் கேட்கிறது. வளர்வுகள் பாண்டி நாட்டோர் மாநகர் தன்னில் மன்னி அளவில் மாநிதியமாக்கி அமர்ந்து இனிது இருந்தான் என்று கிளரொளி மணிக்கொம்பு அண்ணால் கிளைஞர் தாம் கேட்டார் என்று. அந்த மாதிரி அம்மையாருடைய உறவினர்கள் எல்லாருமே வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அதனால் அந்த வகையில் அப்படி விசாரிக்கும்போது செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து செய்தி வருகிறது. புனிதவதியாருடைய கணவன் தான் அங்கே இருக்கிறான், அவன் தான் அங்கே பெரிய வியாபாரியாக இருக்கான், அவன் கடல் ஓலை போனவன், கப்பலில் ஏறி போனவன் திருப்பி காரைக்காலுக்கு வராமல் பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கே வியாபாரம் செய்து பெரிய வாணிகனாக இருக்கிறான் செய்தி கேட்கிறது. அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும் தம்முரு கிளைஞர் போக்கி அவன் நினை காமும் கேட்டு. இந்த செய்தி அரச புரசலாக வருது. அது உண்மைதானாங்க என்பதற்காக தனதத்தனுடைய உறவினர்கள் எல்லோரும் சென்று ஆங்காங்கே கரெக்டாக விசாரித்து உண்மைதான், புனிதவதியாருடைய கணவனாகிய பரமதத்தன் தான் காரைக்காலை விட்டு கிளம்பி சென்றவன் இப்போது பாண்டிய நாட்டில் வியாபாரம் செய்கிறான் என்ற செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். மம்மர்கள் மனத்தராகி, மம்மர்னு சொன்னால் துன்பம், துயரம். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அங்கங்கே அரசப்படத்தில் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க, பங்காளி இப்படி எல்லாருக்கிட்டையும் பரவினது. அவங்க அம்மா காதுக்கும் புனிதவதியார் காதுக்கும் இந்த மாதிரி கணவனார் வேறொரு நாட்டிலே வேறொரு ஊரிலே வசிக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டது. மம்மர்கள் மனத்தராகி மற்ற அவன் இருந்த பாங்கர். இப்போ சுற்றத்தார்கள் எல்லோரும் என்ன முடிவு செய்தார்கள்? போயிட்டான், அங்கே இருக்கான், அப்போது இந்த பெண்ணை இங்கே தனியாக இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, கணவனோட கொண்டு போய் சேர்க்கறது தான் நல்லது என்று கொம்மை முளையினாரை கொண்டு போய் விடுவது என்றார். காரைக்கால் அம்மையாரை, புனிதவதியாரை அவன் இருக்கின்ற ஊரிலேயே கொண்டு போய் அவனோடையே விட்டு விடுவது என்று உறவினர்கள் முடிவு செய்து அதற்கு ஏற்பாடுகள் செய்தாராம். இங்கே கொம்மை முளையினானை என்று ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்திக்கு என்ன பொருள் என்று சொல்கின்ற போது பின்னாடி வரப்போவதை வைத்து முன்னாலே சொல்கிறார். மிக்க அழகும் இளமையின் வனப்பும் நிரம்பியவர் என்பதை இங்கே சொல்கிறார். கொம்மை முளையினாலை அப்படிங்கும்போது மிக்க அழகானவள். ஏன்னா 25, 26 வயது இருக்கலாம், பருவ காலம் தானே. அந்த பருவத்துக்கு ஏற்ற இளமையும் பருவத்துக்கு ஏற்ற அழகும் வனப்பும் அவர்கள் உடம்பில் இருந்தது. இது ஸ்பெசிஃபிக்காக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் பின்னாடி அந்த அழகையும் இளமையையும் அவர்கள் துறக்கப் போகிறார்கள். அதனால அந்த எப்படிப்பட்ட அழகும்போது திருவின் அன்னார் என்று சொல்வார். லக்ஷ்மி தேவியை போன்ற தோற்றமும் அழகும் வனப்பும் கொண்டவள், அவளை கொண்டு போய் விடுவது என்று முடிவு செய்தார்கள். மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலன்னாரை ஒரு பெரிய பல்லக்கில் அம்மையாரை ஏற்றி கொண்டு அவருடைய தோழிமார்கள் எல்லாரையும்
உடன் அழைத்து கொண்டு சுற்றத்தார்களும் நெருங்கிய சுற்றத்தார்கள், ஏன்னா போய் அங்கே பேசணும்ல, அவனுக்கிட்ட பேசி இந்த அம்மாவை கொண்டே விடணும். அதனால அதற்கு பேசக்கூடிய தாயத்தார்னா சுற்றத்தார்கள் எல்லோருமாக நெடுநடை நடந்தார்கள்னு சொல்றாங்க. தேமொழி யாவரும் சூழ சேனிடை கலந்து சென்றார்கள். இவங்க இருக்கிறது சோழ நாடு காரைக்கால், அவன் இருக்கிறது பாண்டி நாடு, எந்த ஊர்னு தெரியல. அதனால பெரும் தொலைவு, ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த மாதிரி சென்றாராம். சேனிடை கழிந்து சென்றார். சேனிடைனாக்க மிகுந்த தொலை தூரம்னு பொருள். அந்த மாதிரி கடந்து சென்றார். அது சென்றது சொல்கின்ற போது சில பகல் கடந்து சென்று என்று சொல்கிறார். அப்போது பழைய காலத்தில் இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் இல்லை, நடந்து தான் செல்ல வேண்டிய காலம். அதனால நெடுந்தூரம் செல்வதனால பல நாட்கள் நடந்து போனார்கள். செந்தமிழ் திருநாடு எய்தி, பாண்டிய நாடுன்னு சொல்லாமல் சேக்கரா அவருடைய அழகு சொல்கிறார், செந்தமிழ் நாடு என்கிறார். இந்த தமிழ்நாடுங்கிற பேர் வந்தது நாங்கள் தான் வச்சோம்னாலாம் சில அரசியல் கட்சிகள் பெருமை பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடு என்று சேக்கரார் அடிகள் காட்டி விடுகிறார். செந்தமிழ் திருநாடு எய்தி மலர்புகழ் பரமதத்தன் மாநகர் மருங்கும். அவன் எந்த ஊரில் வசிக்கிறான் என்று சொன்னார்களோ அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்த உடனே நேரடியாக அவன் வீட்டுக்கு உடனடியாக போகாமல் வந்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு செய்தி அனுப்பினார்கள். சில பேரை அனுப்பிச்சு, இந்த மாதிரி உன்னுடைய மனைவி புனிதவதியாரை பல்லக்கில் அழைத்து வருகிறோம், அவர் குடும்பத்துக்கு வருகிறார் என்று அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள். வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டாலும் வணிகம்தானும் சிந்தையில் அச்சம் எய்தி செழுமணம் பின்பு செய்த பைந்தொடி தன்னையும் கொண்டு பயந்த பின் மகவினோடு முந்துர செல்வேன் என்று மொய்குழல் அவர் பால் வந்தான். இந்த செய்தி பரமதத்தனிடத்தில் சொல்லப்பட்டது. புனிதவதியாரை பல்லக்கிலே அழைத்து வருகிறோம், உறவினர்கள் எல்லோரும் வருகிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு முன்னாலே தெரிவிக்கப்பட்டது. செய்தியை கேட்டவுடன் அவன் அதிர்ந்து போனான், பயந்து போனான். அவன் என்ன செஞ்சானா, உடனே தான் அங்கே மணந்து கொண்ட அந்த பெண்ணையும் மனைவியையும் பெற்ற குழந்தையும் அழைத்து கொண்டு அவன் இவர்களுக்கு முன்பாக வேகமாக வந்தானான். காரைக்கால் அம்மையார் சிவிகையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர் எல்லையில் இருக்கலாம். ஆனால் இவனுடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பாக இவன் வீட்டிலிருந்து கிளம்பி அவர்கள் வருகின்ற திசையை நோக்கி தன் மனைவியையும் குழந்தையும் அணைத்து கொண்டு அங்கே சென்றானாம். முந்துரச் செல்வேன் பயந்த பின் மகவினோடு முந்துரச் செல்வேன் என்று மொய்குழல் அவர் பால் வந்து வேகமாக ஓடி வந்தானாம். தானும் அம்மனைவியோடும் தளர் நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யான் உமது அருளால் வாழ்வேன் இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து விழுந்தான். சேக்கரார் இந்த செய்தியை கொஞ்சம் அப்படியே மனதில் நம்ம ஒரு திரைப்படம் மாதிரி பார்த்துங்க. பல்லக்கில் சிவிகையில் பல்லக்கில் அம்மை வருகிறார்கள், சுற்றத்தார்கள் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போதே இவன் பரமதத்தன் தான் இரண்டாவதாக திருமணம் செய்த மனைவியுடன் பெற்ற குழந்தையுடன் அவன் வந்து இந்த பல்லக்கை, இவன் வந்தவுடனே பல்லக்கை இறக்கி நிறுத்தியிருப்பாங்க. வந்து நின்று அவன் வணங்கினான். அடியில் தாழ்ந்தேங்கும் போது முதல்ல வந்து அவன் கைகூப்பி வணங்கினான். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கணவன் மனைவி, பொதுவாக மனைவி வந்து கணவனை வணங்குவது என்பது இந்த நாட்டினுடைய மரபு. வயதில் பெரியவன் என்பதனாலும் கணவன் என்ற உரிமையினாலும் மனைவி தான் முதல்ல கணவனை வணங்குவது மரபு. ஆனால் இங்கே இவன் என்ன செய்தான், மனைவியார் அடியில் தாழ்ந்தேன். அவன் வந்தவுடனே தலையை தாய்த்து கைகூப்பி பரமதத்தன் புனிதவதியாரை வணங்கினானாம். வணங்கி சொன்னான், யான் உமது அருளால் வாழ்வேன். ஏன்னா அவனுடைய மனதில் இப்போ எப்படி இருக்கான்னா, புனிதவதி தன்னுடைய முதல் மனைவி என்ற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை. தன்னை குலம் விளங்கச் செய்த குல தெய்வம் என்ற எண்ணத்திலேயே அவன் இருக்கான். அதனால என்ன செய்தான், நான் உமது அருளால் வாழ்வேன். தெய்வமே, உன்னுடைய அருள்னால நான் இங்கே நல்லா இருக்கேன், வாணிகம் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, பொருள் வசதி இருக்குது, நல்ல அழகிய நல்ல குணநலங்கள் நிறைந்த மனைவியை பெற்றிருக்கிறேன், அழகான ஒரு குழந்தையை பெற்றிருக்கேன், தளர்நடை மகவினோடும் சொல்கிறார். அதனால் ஒரு 1.5 வயது இருக்கலாம் அல்லது 2 வயது இருக்கலாம் குழந்தையுடன். இந்த குழந்தைக்கு உங்களுடைய பெயரை தான் இட்டு இருக்கிறேன், உன்னது நாமத்தை, உன்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறேன். யான் உமது அருளால் வாழ்வேன் இக்குழவிதானும்
பான்மையால் உமது நாமம் என்று பணிந்து வீழ்ந்தான். இப்போ சொன்னவன் கைகூப்பி வணங்கி தலை சாய்த்து, என்னுடைய தெய்வமே, உன்னுடைய அருள்னாலே நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு உன்னுடைய பெயரை, புனிதவதி என்ற உன்னுடைய பெயரை தான் இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன், உன்னை நான் தினந்தோறும் நினைச்சு உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி மனைவியுடன் கீழே சாஷ்டாங்கமாக பணிந்து வீழ்ந்தான். முதல்ல கைகூப்பி வணங்கினான், தலை சாய்த்து கைகூப்பி வணங்கினான். இப்பொழுது சாஷ்டாங்கமாக என்று முன் பணிந்து வீழ்ந்தான். பணிந்து வீழ்தல்ங்கிறது கீழே விழுந்து வணங்க, மனைவியோடும் குழந்தையோடும் புனிதவதியாருடைய திருமுன் கீழே விழுந்து வணங்கினானாம். அப்போ அவனுடைய டோட்டல் சரண்டர், அவனுடைய நிலை என்ன என்பதை காட்டிவிட்டான். கணவர் தாம் வணங்க கண்ட காமர் பூங்கொடியனாரும், அவனுடைய நிலையில அவன் தன் மனைவி இவள் என்று நினைக்கல, இவள் தெய்வ பெண் என்று நினைத்து தன்னுடைய குல தெய்வம் என்ற நிலைக்கு அவன் மனநிலைக்கு வந்துட்டான். ஆனால் புனிதவதியாரை பொறுத்தவரையிலையும் அது அப்போ வரலையும் அவங்களுக்கு அவன் தன்னுடைய கணவன் தான் நினைக்காங்க. ஏன்னா இந்த செய்தியை அவன் யார் இடத்துலையும் சொல்லலை, எல்லா இடத்துலையும் செய்தியை மறைத்து தான் அவன் இருந்திருக்கான். தன்னுடைய அந்த உள்ள கிடக்கையை பற்றி யார் இடத்துலையும் சொல்லலை. ஆனால் புனிதவதியாருக்கு அவன் தான் கணவன் என்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க. கணவர் தான் வணங்க கண்ட காமர் பூங்கொடியனாரும், இங்கேயும் அழகாக சொல்ல, காமர் பூங்கொடியனார், கொடி போன்றவள் அப்படின்னா மென்மையானவள், பண்பு நலத்தில் அழகானவள் என்றது. அனைவரும் சுற்றத்தார்வார் அச்சமோடு ஒதுங்கி நிற்பர். இப்போ இவன் நின்னி கைகூப்பி வணங்கினோடனே அவள் பல்லக்கு உள்ளே உட்கார்ந்திருந்தவள் எழுந்து வெளியே வந்து விட்டாள். வெளியில் நின்னவளை பார்த்து தான் அவன் சொன்னான், என்னுடைய மனைவி இவள், மகன் இவள், இந்த மகளுக்கு உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன், என் குலதெய்வமே என்று சொல்லி காலில் விழுந்த உடனே, கணவனார் காலில் விழுவது என்பது மரபில்லை. கணவனார் மனைவியை வணங்குவதும் மனைவி காலில் விழுவதும் மரபு இல்லை. அதனால் அவள் அந்த நாளை என்னை பயந்து ஒதுங்கி பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழிகள், தன்னுடைய சுற்றத்தார்கள் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாலாம். அனைவரும் சுற்றத்தார்வால் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப உணர்வு ஒரு கிளைஞர் வெல்கி உன் திரு மனைவி தன்னை மனமலி தாரினாய் நீ வணங்குவது என்பொருள். இப்போ இவன் பண்ணின இந்த செயலை பார்த்துட்டு புனிதவதியாருடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்திருக்காங்களா, பஞ்சாயத்து பேசி இவளை கொண்டே அவனோட சேர்த்து வைக்கணும்னு அவரோட வந்த உறவினர்கள், மற்ற நண்பர்கள், இவங்க எல்லாரும் இவன் கைகூப்பி வணங்கி காலில் கீழே விழுந்து வணங்குறத பார்த்த உடனே, என்னடா புதுசாக அப்படி பண்ணுற, மனைவி காலில் கணவன் விழுவது என்பது மரபு இல்லை, நீ என்ன புதுசாக, உன் மனைவி தானே. அவங்களுக்கு இவன் பெண் தெய்வம்னு நினைப்பு அவங்களுக்கு தெரியல. மனைவி காலில் போய் கணவனாக இருக்கக்கூடியவன் விழறானேன்னு, ஏண்டா மனைவி காலில் விழற, என்ன இது பண்ணுற, இப்படி பண்ணுற என்று எல்லோரும் அவனை கேட்கிறார்கள். மனம் அடி தாரினாய் நீ வணங்குவது என்பது, எதுக்கு மனைவியை வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்போதான் அவன் இந்த செய்தியை சொல்லுகிறான். மற்ற அவர் தம்மை நோக்கி மானுடர் இவர்தாம் அல்லர். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க உலக பெண் இல்லை, சாதாரண தனதத்தனுக்கு பிறந்த சாதாரண உலக வாழ்க்கை வாழுகின்ற சாதாரண பெண் அல்ல. மானுடம் இவர்தாம் அல்லர் நல் பெரும் தெய்வம் ஆதல் நான் அறிந்து அகன்ற பின்பு. இவங்க ஒரு தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அதை உணர்ந்து கொண்டேன், அதனால நான் இவர்களை விட்டு விலகி விட்டேன். பெற்ற இம்மகு தன்னை பேரிட்டேன். அவங்க எனக்கு குலதெய்வம் ஆயிட்டதுனால குலதெய்வத்தினுடைய பெயரை நான் பெற்ற பிள்ளைக்கும் விட்டிருக்கிறேன். ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன். அதனால அவங்க எனக்கு மனைவிங்கிற நிலையில, அவங்க எனக்கு மனைவிங்கிற நினைவுல இல்லை, அவர்கள் எனக்கு தெய்வம். ஆதலால் பொற்பதம் பணிந்தேன். அவனும் சொன்னான், நீரும் போற்றுதல் செய்மின். நான் கும்பிட்டது மட்டும் முக்கியம் இல்லையா, நீங்கள் எல்லாருமே அவங்க காலில் விழுந்து கும்பிடுங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பெண் என்று, தெய்வம் என்று அவன் சொல்லுகிறான். என்றாலும் சுற்றத்தார் இதுதான் கொள் என்று நின்றார். இப்போ இவங்க எல்லாரும் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. இவன் இந்த செய்தியையும் சொல்லியிருப்பான். இப்போ நமக்கு சேக்கிடார் கோடிட்டு காட்டுகிறார் ஒழிய, இந்த நடந்த சம்பவத்தை, மாம்பழம் கொண்டு வந்தது, மாம்பழத்தை அவன் அடியாருக்கு கொடுத்தது, தான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு மற்றொரு மாம்பழம் கேட்க ஒரு இறைவன் திருவருளாலை மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தது, அதை நிரூபிக்கும் வகையிலே மற்றொரு மாம்பழத்தையும் தன்னிடத்துக்கு காட்டி அது மறைந்து போனது, இந்த செய்தியெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்ற செய்தியை சொல்லியிருப்பான். அதனாலே சுற்றத்தாரும் இதுதான் கொள் என்று நின்றார்.
மண்டலம் கழலினாரும் மணிகன் வாய் மாற்றம் கேள கொன்றைவார் சடையினார்தம் குறைகழல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். இப்போ இந்த செய்தி இவன் ஏன் விலகினாங்கிறதுக்கு அதுக்கு காரணம் என்னங்கிறது புனிதவதியாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சவர்களையும் வியாபாரம் பண்ணுறதுக்காக அது வணிகர்களுக்கு இயல்பு. வெளிநாடுகளில் சென்று பொருள் ஈட்டுவது என்பது அவர்களுடைய குல மரபு. அந்த வகையில் வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய போயிருக்கான் அப்படின்னா அவர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மனதில் இப்படி தன்னை தெய்வம் என்று எண்ணத்துடன் ஒதுங்குகிறான் என்ற சிந்தனை அவர்களுக்கும் இல்லை. அப்போது மண்டலம் கழலினாலும் வணிகன் வாய் மாற்றம் கேளா. அவன் இந்த செய்தியெல்லாம் சொன்ன உடனே அவருடைய உள்ளமானது இப்பொழுது இந்த உலக நிகழ்வை விட்டு உயிர் நினைவுக்கு போயிட்டான். கொன்றைவார் சடையினார்தம் குறைகழல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்தார். அவரால் பேச முடியலை, தழுதழுக்கிறார். அவருடைய சிந்தனை முழுக்க இப்பொழுது யாருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, யாருக்காக இந்த உடம்பை நாம் பெற்றிருக்கிறோமோ, அவன் தன்னை தெய்வமாக நினைத்து மனைவி என்ற தானத்தை விட்டு தெய்வம் என்ற தானத்தில் வந்து விட்டதுனால அவருடைய நினைப்பு அப்பொழுது தெய்வமாகவே ஆனது. அவருடைய உடல் நினைவு மாறி உயிர் நினைவு ஏற்பட்டதான். அதை சென்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஒன்றிய நோக்கில் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு. இந்த சிந்தை ஒன்றிய நோக்கு அப்படிங்கும்போது பெருமான் நம்ம எப்படி இறைவனை வழிபடணும்னு சொன்னாக்க மனம் ஒன்றிய நிலையில இருக்கணும். ஒரு மனத்துடன் ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு அப்பரடிகள் சொல்லுவார். அப்படி அந்த சிந்தையில என்ன போச்சு, இந்த வார்த்தை கேட்ட உடனே கண நேரத்தில் அவர்களுடைய சிந்தனை இந்த உலகத்தை விட்டது, இறைவனை பற்றியது. சிந்தையில் இறைவர்களால் ஊன்ற வைத்து உள்ளே அழுந்திய உணர்வு. நமக்கு அவங்க ஏற்கனவே இருக்குங்கிறத அவங்க வரலாற்றை பார்த்துக்கோம். சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே இறைவனுடைய 5 இடத்தை சொன்னார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பிறந்து மொழி பேசிய காலம் முழுதும் காதல் சிறந்து நின் அடியே சேவித்தேன் என்று அடுத்த அந்தாதியில் அவங்களே அதை புனிதவதியாரே பாடுகிறார்கள். அந்த பேச ஆரம்பிக்கும் போதே பேசின முதல் பேச்சு 5 எழுத்து தான். அப்புறம் அடியார்களுடைய தொண்டுகளை செய்தது, அப்புறம் இல்லறத்தில் இருக்கும்போது திருவமுது செய்தல் என்ற தொண்டினை செய்தது. இப்படி அவர்கள் இறை நினைவிலேயே தான் இருக்காங்க. குடும்பத்தில் வாழ்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய நினைவு இறைவனிடத்திலேயே இருந்தது. அந்த நினைவு இப்பொழுது மேல் எழும்பியது, ஊன்ற வைத்து உள்ளே அழுந்திய உணர்வு. அதனாலே அவர்களுக்கு இப்போ நினைவு என்ன ஆகி போச்சுன்னா, பாசஞானம், இந்த உலகம், கணவன், இந்த உடைமைகள், பொருள், சுற்றம், இவையெல்லாம் இந்த பாச ஞானங்கள், பசு ஞானங்கள், இந்த 2ம் கடந்து போய் அவருடைய சிந்தை முழுவதும் பதிஞானத்திலே நிலைத்து நின்றது. அப்படி பதிஞானத்தில் நின்றதுனால அவர்கள் எல்லாவற்றையும் உதறினார்கள். பாசத்தையும் பசுவையும் உதறினார்களாம். இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் பட்டினத்தார் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா புரியும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு அந்த ஓலை நறுக்கில் எழுதியிருந்த ஒரு பாடல் வரியை பார்த்தவுடன், அதை பார்த்து படித்த உடனே இன்ஸ்டன்டேனியஸாக அவருடைய உள்ளத்திலே அந்த துறவு வந்தது. இந்த உலகம் தேவையில்லை, உலகம் பொய்யானது, இது அனைத்தும் பொய், காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்கு என்ற அந்த ஞானம் அவருக்கு பெறப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பட்டினத்தார் அந்த காதற்ற ஊசின்று ஓலை நறுக்கை பார்த்து இந்த பாசஞானத்தை விட்டார், பசுஞானத்தை விட்டார். இங்கே புனிதவதி அம்மையார் தன் கணவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டவுடன், அம்மையார் கணவர் சொல்லை கேட்டவுடன் இந்த உலகத்தை, பசுஞானத்தையும் பாசஞானத்தையும் விட்டார். உலகத்தை உதறி தள்ளினார், பதிஞானத்திலே நிலைத்து நின்றார். இவருடைய பேச்சு என்ன ஆகி போச்சு, இப்போ உலகியல் வார்த்தையாக இல்லை, பதிஞானத்தின் நிலை நின்ற ஒரு பேச்சாக அமைந்தது. அதனாலே சொல்லுகிறார், ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். அந்த உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு அம்மையார் பதில் சொல்லுகிறார். ஏன்னா பாவம் சொல்லிட்டான், இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால் நான் இவங்களை விட்டுட்டேன் அப்படின்னு, மற்றவர்களையும் நீங்களும் வணங்குங்கள் என்று சொன்னுங்கன்ற பொழுது அம்மையார் சொன்னாராம், ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழித்து
இங்கு உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியணியற்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி நின்றார். நம்ம முன்னாடியே அவர்கள் எப்படி பரமர்த்தால் பரவின்றாங்க மாங்கனி பெறுகின்ற பொழுது பார்த்தோம். முழுக்க முழுக்க இறைவனுடைய திருவடிகளை பற்றிய சிந்தனை தவிர வேறு சிந்தனைகள் ஏதும் இல்லாமல் இறைவனை போற்றி வணங்கி மாங்கனியை பெற்றார். இப்போ அதே மாதிரி அதே சிந்தனை இப்பொழுது இங்கே வந்தது. அதனால என்ன சொல்கிறான், ஈங்கு இவன். கொஞ்சம் டிஃபரன்ஸை நம்ம பார்த்துக்கணும். கணவனாரை மரியாதையாக அழைப்பது என்பது பண்டை மரபு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கால சூழ்நிலை மாறி போச்சு, நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பழைய காலத்தில் கணவனுடைய பேரை கூட சொல்ல மாட்டார்கள். பிறரிடத்துல கணவனுடைய பேரை சொல்லணும்னா அதுக்கு அது அப்படி இப்படின்னா அந்த சாமி இந்த சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் உபமானங்கள் இது சொல்லித்தான் சொல்லுவாங்க, நேரடியாக கணவன் பெயரை கூட சொல்லுவதில்லை. ஆனால் இங்கே அம்மையார் என்ன சொல்கிறார், ஈங்கு இவன். கணவன்னு சொல்லலை, அவர்னு சொல்லலை, ஈங்கு இவன்னு சொல்லிட்டான். அப்போது அந்த க்ஷணமே, எப்போ அவனுடைய வார்த்தையை கேட்டாரோ அந்த க்ஷணமே பாசஞானத்தை அவர் உதறினார். அதனால இவன் என்று அவன் கணவன் என்ற மரியாதைன்னு சொல்ல முடியாது, அந்த தன்மை போயிட்டு கணவன் என்ற தன்மை நீங்கி இவன் உலகத்து மக்கள் இல்லை, இவனும் ஒருவன், அவ்வளோதான். கணவன் என்ற தொடர்பு அற்று விட்டதால் சிவனையும் அவன் அடியார்களையும் அன்றி வேறு எதுவும் பொருளாக கொள்ளாத உயர்ந்த மனநிலையில் நின்றதால் கணவனாக கருதாமல் சாதாரணமான உயிர் வர்க்கத்தில் ஒருவனாக நினைந்து இவன் என ஒருமையில் கூறினார். பற்று நீங்கி. ஈங்கு இவன் என்பதற்கு காரணம் அவனை கணவனாக நினைக்கவில்லை, அவரும் உதறி தள்ளிவிட்டார். பரமதத்தன் எப்படி அவரை உதறிவிட்டு ஒதுங்கினானோ, இப்பொழுது புனிதவதியார் கணவனை கணவன் என்று நினைக்காமல் ஒதுக்கி சாதாரண ஒரு மானிடன், அவனும் ஒரு மானிடன் என்று நினைத்து ஒதுக்கிவிட்டார். பாசஞானத்தை நீங்கினார். நமக்கு இது மாதிரி வேறு சில அடியார்கள் வரலாற்றிலையும் நம்ம பார்க்கிறோம். திருநீலகண்ட நாயனார் எம்மை என்றதனால இனி மற்றொரு மாதிரி மனத்தினும் நினைய என்று சொல்லி அதை பெயர்ந்து நீங்கி என்று சேக்கிடார் அங்கே காட்டுவார். அவரை பக்கத்தில் மனைவியிட இனிமே நான் எந்த ஒரு பெண்ணையும் மனதினாலும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி பெயர்ந்து என்று சொல்வது, ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க, அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம். அதை பெயர்ந்து என்றும் நீங்கி என்றும் சொல்லுவார். நீங்கினா மனத்தில் அந்த க்ஷணமே அவர் மனத்திலே உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணை பற்றிய சிந்தனை, பெண்ணுடைய சிந்தனையே அற்று போய்விட்டது. அதை பெயர்ந்து நீங்கி என்று காட்டுவார். அதே போல ஏற்பகை நாயனார் வரலாற்றை சொல்கின்ற பொழுது, ஏற்பகை நாயனாருடைய மனைவி இயற்பகை ஓலம் என்று அவருடைய சுற்றத்தார்கள் பெருமானை தாக்க வருகின்ற பொழுது இவர் ஓடி வருவார். இயற்பகை ஓடி வருகின்ற பொழுது அவர் மனைவி சொல்லுவாராம், பெருமான் பயந்த மாதிரி நடிப்பாருங்க, எனக்கு பயமாக இருக்குது, இவங்க எல்லாம் சுற்றத்தார்கள் என்னை கொன்று விடுவார்கள்ங்கும்போது இயற்பகை வெல்லும் என்று கணவன் பெயரையே அவர் சொல்கிறார். அப்போது அந்த நிலையில் அந்த அம்மா அவர் கணவன் தானமாக கொடுத்துட்டதுனால இனிமேல் அவர் நமக்கு கணவன் இல்லை என்று சாதாரண ஒரு நிலையில வைத்து இயற்பகை வெல்லும், அஞ்சாதீர் இயற்பகை வெல்லும் என்று அருளி செய்தார் என்று அங்கே சேக்கிடார் காட்டுவார். இப்படி அந்த மாதிரி கணவன் என்ற நிலையிலிருந்து தாண்டி அவனை ஈங்கு இவன் கொண்டகள். இப்போ அவருடைய முடிவு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த உடம்பு கணவனுக்காகத்தான். உலகத்தினுடைய இயல்பை பொறுத்தவரையும் உலக வாழ்க்கைக்கு பொறுத்தவரையும் உடம்பு என்பதும் பெண்கள் அலங்காரம் செய்து கொள்வதும் அணிகலன்கள் சூடிக்கொள்வதும் ஆடைகள் அணிந்து கொள்வதும் அலங்கரிப்பதும் கணவனுடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான். அப்போது இந்த அழகான உடம்பை பேணி பாதுகாத்து வைப்பதெல்லாம் கணவனுடைய சந்தோஷத்திற்காகவும் உலகனுடைய நலங்களை செய்வதற்காக உலக அறங்களை செய்வதற்காக தான் மெதுவாக இது பண்ணுறோம். இப்போ கணவனே தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்ட பிறகு இந்த உடல் இதனாலே இருக்கக்கூடிய அழகு வனப்புகள் தனக்கு தேவையில்லை என்று நினைத்தார்கள். தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவினார். பெருமானிடத்திலே வேண்டினால் எந்த கணவனுக்காக எவன் கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த அழகான உடலையும்
அதற்கு அணிகலங்களையும் ஆடை ஆபரணங்களையும் சூட்டி கொண்டு வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க அவனுக்காக காத்திருந்தவனோ அந்த உறவே இல்லை என்று ஆகி அவன் தன்னை ஒதுக்கி விட்டான். ஆகவே இந்த உடல் வனப்பு, இந்த உடல் அழகு எனக்கு தேவையில்லை, ஏன்னா இது யாருக்கும் பயன்பட போறதில்லை. அவன் என்னை ஒதுக்கிட்டான், இனிமேல் அவன் இந்த உடல் இது பண்ண போறதில்லை. ஆகவே இந்த உடல் வனப்பு தனக்கு தேவையில்லை, தாங்கொரும் பேய் வடிவு என்று கேட்கிறார். பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று அந்த உள்ளம் ஒன்றிய சிந்தையோடு பெருமானிடத்திலே வேண்டினான். ஆன அப்பொழுதே மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார். சேக்கிழார் என்ன கொடுத்தார்னு சொல்ல, அவர் என்ன கேட்டாரோ அதை பெருமான் கொடுத்தார் என்று சொல்கிறார். பெறுவார் மெயில் ஊனடை வனப்பை எல்லாம் உதறி என்பு உடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார். புனிதவதியார் என்ற அழமையும் இழகும் வனப்பும் நிறைந்த அந்த பெண் இப்பொழுது தன் உடலில் இருந்த அழகெல்லாம் நீங்க தசைகள் எல்லாம் சுருங்கி போய் எலும்பு மட்டுமே தெரியக்கூடியதாக எலும்பு என்ற பேய் வடிவமாக ஆனார். ஆனால் அந்த பேய் வடிவம் என்பது பயம் தரத்தக்க ஒரு வடிவமாக இல்லாமல் வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய், மற்றவர்கள் போற்றி வணங்குகின்ற அந்த வடிவ நிலையை அவர் பெற்றார் என்று சேக்கிழார் காட்டுகிறார். அந்த பெற்றவர் அதற்கு பிறகு அதை என்ன செய்தார், அதனாலே அவர் பெற்ற பயன் என்ன, நாம் பெற்ற பயன் என்ன என்பதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே காரைக்கால் அம்மையுடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு நிறுத்தலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.